Hi friends, welcome and welcome to LV Creations. இந்த வீடியோல சல்வார் பேண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து யூனிஃபார்ம் சல்வார் பேண்ட். இதோட லென்த் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அதில் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இருந்த பாட்டம் ஸ்ட்ரிப்பை அதை கட் பண்ணிட்டேன். ஃபுல் ரவுண்ட்லேயும் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் வந்து தையல் பிரிச்சுக்கணும். ஓவர்லாக் இருந்தால் அதை நல்லா ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் 1-2 ஸ்டிச்சஸ் இருந்தால் அந்த ஸ்டிச்சஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சைட் ஸ்டிச்சிங் வந்து மினிமம் நம்ம எங்கே லைன் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சுக்காவது அதிகமாக மேலே கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் தைக்க முடியும். மடிக்கும்போது சைடில் வந்து நமக்கு ஈக்குவலாக வராது. பிகாஸ் நம்ம சைடில் கிராஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து மடிச்சிக்கணும். அப்படியே பின் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறமா சென்டரில் மடித்து அதுவும் அந்த லைனுக்கு மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பேண்ட்டை தைக்கும்போது ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஓப்பனில் வச்சு பாட்டமில் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்படி தைக்கும்போது நம்ம இவ்வளோ ஒர்க்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக மடிச்சிடலாம். பட் இது சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு, நம்ம கொஞ்சம் தான் பிரித்து விட்டுருக்கோம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே இதை நம்ம மடித்து தைக்கணும் போது இந்த மாதிரி ப்ரீ ஒர்க்லாம் பண்ணி கரெக்டாக வச்சாதான் ரீஒர்க் இல்லாமல் நம்ம இதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே புதுசாக ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. பாட்டத்தோட கீழ்ப்பக்கம் அதுக்கப்புறம் நடுவுலையும் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாட்டமில் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து அப்படியே ஒரு 6-7 இன்ச்சுக்கு மேலே தையல் இருக்க இடத்து வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எண்டில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு ஓரத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் 2 ஆல்ட்ரேஷன் இருக்குது இதுலேயே. மேலே வந்து இடுப்பில் வந்து கட்டுறதுக்கு கயிறு இருந்தது, அதை எடுத்துகிட்டு எலாஸ்டிக் வைக்கணும். அண்ட் இந்த ரைட் சைடில் மேலே வந்து பாக்கெட் வைக்கணும். மேல் பக்கம் பட்டியில் அந்த பட்டியோட லென்த்தில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்கே தான் மடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தையலுக்காக விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம எவ்வளோ விட்டுக்கு எலாஸ்டிக் வைக்க போகிறோமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே பாக்கெட்டுக்கு மார்க் பண்ணணும். பாக்கெட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பாக்கெட்டோட அகலம் வந்து 6 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து சும்மா ரஃபாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பாக்கெட்டோட விட்த் என்னவோ அதை விட ஒரு 2.5 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இதோட அளவு 8.5 இன்ச் இருக்குது. பாக்கெட்டோட லென்த் வந்து ஒரு 7 to 9 இன்ச் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம இது ஏற்கனவே தைச்ச பேண்ட்டுன்றதுனால நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இப்படியும் இந்த லைனுக்கு மேலே ஒரு 1 இன்ச் நம்ம வைக்கணும். ஸோ டோட்டலாக இது ஒரு 9 இன்ச் எடுத்துக்கலாம். டோட்டலாக 18 இன்ச்சுக்கு இதோட லென்த் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கீழே மார்க் பண்ண அளவை இந்த கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட்டட் லைன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நடுவில் வந்து நமக்கு ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இது பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பேண்ட் மேலேயே வச்சு பேண்ட்டோட சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது கலையாமல் இருக்க பின் பண்ணியிருக்கேன். இந்த லைனுக்கு ஒட்டி அப்படியே லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். பாக்ஸ் ஷேப்க்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் வந்து ஜஸ்ட் 2 ஸ்டிச் பண்ணால் போதும். அப்படி இது மறுபடியும் டர்ன் பண்ணி இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி 2 நீடில் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ண இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த சைடில் இருக்க தையல் படாமல் கட் பண்ணிக்கலாம். ஸோ பேண்ட்டில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து நல்ல பக்கம். ஸோ இப்போ இந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் ராங் சைடில் எடுத்துக்கிறேன். இப்போ உள்பக்கமாக தையல் போட்டுக்கணும். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண அதே ஷேப்புக்கு பாக்ஸ் ஷேப்புக்கு தையல் போட்டுக்கலாம். ஜென்ரலாக பாக்கெட் வந்து பேண்ட்டில் வந்து சைடில் வந்து நீல வாக்கில் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம இப்போது தைஸ்க்கு தொடைக்கு மேலே இந்த பாக்கெட் வர மாதிரி தைக்கிறோம். பிகாஸ் இது வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பேண்ட்டு அதில் நம்ம ஆட் பண்ணுறதுனால அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
இப்போ நம்ம இந்த பாக்கெட்டுக்கு ஜிப்பு வேணும்னா ஸோ இதோட கீழ்ப்பக்கம் பேக் சைடில் வந்து ஜிப்பு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் நான் அட்டாச் பண்ணலை. இந்த பாக்கெட் பீஸை அப்படியே ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா நமக்கு பாக்கெட் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த சைடில் 2 சைட்லையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டேரெக்டாக ஸ்டிச் பண்ணால் இந்த சைடில் பிசுறு நூல்லாம் வெளியில் வரும். ஸோ அதனால இதை ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக மடித்து இந்த 2 எண்டும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த சைட்லையும் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. 2 பக்கமும் நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் எக்ஸஸாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம 8.5 இன்ச் எடுத்தோம். ஸோ இது அப்படியே உள் பக்கமாக வச்சு கரெக்டாக ஈக்குவலாக இந்த இடத்துக்கு வந்து ஈக்குவலாக வச்சு 2 சைட்லையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாக்கெட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் பாக்கெட் வந்துடும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ பாக்கெட்டை உள் பக்கமாக திருப்பியாச்சு. ஸோ நமக்கு ஹோல் இங்கே இருக்குது. நம்ம மேலேயும் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் பாக்கெட் ஓப்பனிங் இருக்கும். இந்த 2 ஓரத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பட் இது வந்து ஓரத்தில் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணால் அது ஷேக் ஆகிட்டே இருக்கும். இதை பேண்ட்டோடவே சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து ப்ளீட்ஸ் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். இங்கேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3 பக்கத்துலேயும் பேண்ட்டோடவே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மேல் பக்கத்தில் பிசிறு இல்லாமல் இருக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சிக்கலாம். பாக்கெட் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கு பின்பக்கம் ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ எலாஸ்டிக் அளவை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் இருக்குது. கிளாத் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மடிப்பு இங்கே தான் இருந்தது. அங்கே தான் தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் சென்டரில் ஹோல் வச்சு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் அளவு என்னவோ அதை விட ஒரு 1 பாயிண்ட் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் அந்த மார்க்கிங்கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கேப் அப்படியே தள்ளிட்டு கீழே வந்து எங்கே தையல் ஜாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹோலை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அப்படியே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த இடுப்பளவுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ரவுண்ட் பீஸ் மாதிரி நமக்கு கிடச்சிடும். கரெக்டாக அந்த இடுப்பு அளவுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஸோ இதுலேயும் இந்த பீஸுலாம் தெரியாமல் நல்லா மேலே படிமான தையல் போட்டுக்கிறேன். ஸோ இடுப்பில் 2தோட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டோம், அதுதான் ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி சீம் அலவன்ஸ் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ மேல் தையல் போட்டதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு எலாஸ்டிக் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து
ஒரு பாயிண்ட் இல்லை 1/4 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம தையல் போட்டுக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் வச்சு பார்க்கலாம் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுமான்னு. ஸோ அது வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 2 இன்ச் இல்லை 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஃபுல் ரவுண்ட்லேயும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி நல்லா படிய கிளாத்தை வந்து நல்லா படிய வச்சு மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆல்ட்ரேஷனும் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நார்மலாக ஒரு பேண்ட் தைக்கிறத விட டபுள் த டைம் ஆகும். இதெல்லாம் யூஸ்வலாக வந்து ஷாப்பில் கூட பண்ணி தர மாட்டாங்க அந்த அளவுக்கு பொறுமையாக. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உள்பக்கம் வந்து நல்லா நீட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணணும். எலாஸ்டிக்கோட அளவு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு என்னவோ அதை விட ஒரு 3 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். அது அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம். எலாஸ்டிக்கை 1/2 இன்ச் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக உள்பக்கமாக எடுத்துட்டு நல்லா வந்து பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேண்ட்டும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம 4 சைடையும் பின் பண்ணிக்கணும். இது ஒரு சைடு. ஸோ கரெக்டாக இந்த சைடில் வந்து கிளாத்தையும் எலாஸ்டிக்கும் சேர்த்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் 4 சைட்லேயும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து எலாஸ்டிக் மேலே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 4 பக்கமும் பின் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டிச் பண்ணி பேக்கில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்து தைக்கலாம். ஸோ இங்கே பின் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே ஸ்டிச் பண்ணி தைச்சிக்கலாம். ஒரேடியாக ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு முறை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் பிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆஃப், இதுக்கு நடுவில் இருக்க ஆஃப். அதை மட்டும் நல்லா கிளாத்தை வந்து நல்லா தள்ளிட்டு நல்லா படிய வச்சுட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து அந்த பின் இருக்க வரைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பேண்ட் இடுப்பு ஃபுல் ரவுண்டுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக இடுப்பு ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ட்ரேஷனை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.